Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திசைகளை பற்றி ஒரு தமிழ் பாடலை பார்க்க போறோம். வாங்க. திசைகள்லாம் என்னென்ன திசைகள் இருக்கு? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு எத்தனை திசைகள் இருக்கு? 4 திசைகள் இருக்கு. அது என்னென்ன? இப்ப சொன்னோமே, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. என் கூட நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும். ஓகேவா? பாடலாமா? சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, கிழக்கு நோக்கி நின்று கைகளை இரு பக்கம் நீட்டு, வலக்கை காட்டும் திசை தெற்கு, இடக்கை காட்டும் திசை வடக்கு, சூரியன் மறையும் திசை மேற்கு, சுவையாய் பேசுதல் நமக்கு சுகமே தந்திடும் பிறர்க்கு, சுவையாய் பேசுதல் நமக்கு சுகமே தந்திடும் பிறர்க்கு. ஓகேவா? அதாவது சூரியன் உதிக்கிற திசை எப்போதுமே கிழக்கு. அந்த கிழக்கு பக்கம் நோக்கி திரும்பி 2 கையையும் விரிச்சு நம்ம பார்க்கும்போது வலது கை பக்கம் இருக்கிறது தெற்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இடது கை பக்கம் இருக்கிறத வடக்குன்னு நம்ம சொல்லுவோம். சூரியன் எப்பொழுதும் மறைகிற திசை எது? மேற்கு. ஓகேவா? சுவையாய் பேசுதல் நமக்கு சுகமே தந்திடும் பிறர்க்கு. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம இனிமையான சொற்களை பேசும்போது அது பிறருக்கு புரோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நம்ம பேசும்போது மற்றவர்களுக்கு புரோஜனமான வார்த்தைகளை நம்ம பேச வேண்டும். சரியா? இப்ப திசைகளை பற்றி நீங்க அறிஞ்சு கொண்டீங்களா? இப்ப திசைகளை பற்றி திரும்பவும் இந்த பாடலை பாடலாமா? சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, கிழக்கு நோக்கி நின்று கைகளை இரு பக்கம் நீட்டு, வலக்கை காட்டும் திசை தெற்கு, இடக்கை காட்டும் திசை வடக்கு, சூரியன் மறையும் திசை மேற்கு, சுவையாய் பேசுதல் நமக்கு சுகமே தந்திடும் பிறர்க்கு. ஓகேவா? இதை நீங்க என்ன பண்ணணும்? வீட்டில் பாடி பாடி பார்க்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.